ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இருக்க ஒரு இன்ஸ்டண்ட்டான லைஃப் ஸ்டைலில் நம்ம ஹெல்த் ரிலேட்டடாக சாப்பிட்றது ரொம்ப அவசியமாயிடுச்சு. இன்றைக்கி நான் திணை அரிசி தான் சூஸ் பண்ணியிருக்கேன். திணை அரிசியில் நிறைய பீட்டா கெரோட்டின் நிறைய இருக்குது. ஏன்னா அந்த எல்லோயிஷ் கலர் கொடுக்குறதே அதனால தான். அதே சமயத்தில் லோ கிளைசமிக் அண்ட் ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்குது. பீட்டா கெரோட்டின் இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி இதை வச்சு நம்ம பொங்கல் பண்ணலாம். பொங்கலுக்கு ஒரு டம்ளர் அரிசி நான் எடுத்துக்கிட்டேன், திணை அரிசி எடுத்துக்கிட்டேன்னா அதை ஹாஃப் டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துடலாம். பாசிப்பருப்பு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம். இதுக்கு தேவையான தண்ணி எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா 1:2 ரேஷியோ கூட 1.5 டம்ளர் அதிகமாக வச்சுக்கலாம். ஸோ நான் 1.5 டம்ளர் கணக்கு பண்ணேன், பருப்பும் அரிசியும் சேர்த்து. அதனால் 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். சைடில் உளுந்து பருப்பும் ஊற வச்சுட்டேன், எதுனா உளுந்து வடை செய்யலான்ட்டு. இப்போ பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு, தாளிப்பும் ரெடி ஆகிடுச்சு. தாளிப்புக்கு நெய், மிளகு, ஜீரகம், முந்திரி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பெருங்காயம் போட்டு செஞ்சாச்சு. இதுக்கு கூட நம்ம சைட் டிஷ்க்கு சாம்பார் வச்சாச்சு. சாம்பார், வடை, பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக செஞ்சு சாப்பிட்ற பொங்கலை விட இந்த பொங்கல் கூடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம வீட்டில் இருக்க கிட்ஸுமே ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ஓகே, பாய். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. பாய்.